புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை நம்மூர் செய்திகள் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். புதுச்சேரியில் ரெஸ்ட்ரோ பாரில் வாலிபர் தற்கொலை கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாரின் உரிமையாளர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரையைச் சேர்ந்த சாஜன் என்பவர் தன் பிறந்த நாளை கொண்டாட சென்றிருந்த போது பார் ஊழியர்கள் மற்றும் பவுன்சர்களோடு தகராறு ஏற்பட்டது. இதில் சாஜனின் நண்பரான மோஷிக் சண்முகப்பிரியன் கொல்லப்பட்டார். இவ்வழக்கில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் பார் உரிமையாளர் ராஜ்குமார், பார் ஊழியர் அசோக் ராஜா மற்றும் மேலும் 5 ஊழியர் என 7 பேரை கைது செய்தனர். திருச்சியில் நடைபெற்ற 13வது மாநில அளவிலான ஜூனியர் ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் கோயம்புத்தூர் அணி கடலூர் அணியை 4-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கோப்பையை தட்டிச் சென்றது. 3வது இடத்திற்கான போட்டியில் திருச்சி அணி மதுரை அணியை வீழ்த்தி வென்றது. இந்த போட்டியில் தமிழகத்தின் 30 மாவட்டங்களில் இருந்து அணிகள் பங்கேற்றன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நள்ளிரவில் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நேருஜி நகரைச் சேர்ந்த கணேஷ் பாண்டி என்ற இளைஞரை அடையாளம் தெரியாத நபர்கள் ஓட விரட்டி கொலை செய்துள்ளனர். அவரது அண்ணனும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் முன்விரோதத்தால் இக்கொலை நடந்திருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கிறது. சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த காவல் கண்காணிப்பாளர் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க உத்தரவிட்டுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அதிக இரைச்சலுடன் கூடிய சைலன்சர்களோடு இருசக்கர வாகனங்களை ஓட்டிய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் தொடர் புகார்களை அடுத்து வாகன தணிக்கை நடத்தப்பட்டு அதிக இரைச்சல் தரும் சைலன்சர்களை போக்குவரத்து காவல்துறையினர் அகற்றினர். மீறி பயன்படுத்தினால் 5000 ரூபாய் அபராதம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி ஐயாறு உப்பாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 40 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ண தலைமையில் மறியல் போராட்டமும் நடைபெற்றது. ஈரோடு நிதி நிறுவனத்தில் 60 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த விவகாரத்தில் பெண் உட்பட மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு இடையன்காட்டு வலசில் செயல்பட்டு வரும் நிதி நிறுவனத்தில் நாகராஜ் என்பவர் 60 லட்சம் ரூபாயை கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே நாகராஜ் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது தலைமறைவாக இருந்த ஸ்ரீபிரியா என்ற பெண் உட்பட மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. இனி அருவியில் காலை 6 மணி முதல் மாலை 6:30 மணி வரை மட்டுமே குளிக்க அனுமதி வழங்கப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளது. அருவியின் உரிமை பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் வந்ததையடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவியில் முன்னதாக காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பூந்தமல்லி அருகே காரில் கடத்திச் செல்லப்பட்ட 18 மூட்டை குட்கா பொருட்களை காவல்துறையினர் காரில் துரத்திச் சென்று பறிமுதல் செய்தனர். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் சோதனையின் போது நிற்காமல் தப்பிச் சென்ற காரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரட்டிச் சென்று காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். காரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அதிலிருந்து 18 மூட்டை குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து ராஜேஷ் என்பவரை கைது செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட ராஜேஷ் அனகாபுத்தூர் பகுதியில் சிலிண்டர் போடும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். கர்நாடக தலைநகர் பெங்களூருவைச் சேர்ந்த ஏஜென்ட்டுகள் மூலம் குறைந்த விலையில் போதைப் பொருட்களை வாங்கி வந்து சென்னையில் விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரியவந்தது. தேனி அருகே தனிப்பட்ட ஒரு குடும்பத்தினர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கடைகளை அடைத்து கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தினர். உப்புக்கோட்டையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் கோயில் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. 10 சமுதாய மக்களுக்கு பாத்தியப்பட்ட இக்கோயிலில் கும்பாபிஷேக பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தினர் கும்பாபிஷேகம் நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
இதை எதிர்த்து கிராம பொதுமக்கள் கடைகளை அடைத்து தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தினர். பின்னர் கிராம நிர்வாக அதிகாரி நதியாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் கண்கொடுத்தவனிடம் ஊராட்சியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் மருத்துவ பணிகள் பாதிக்கப்படுகின்றன. 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் இந்த சுகாதார மையத்தில் மருத்துவ ஊழியர்கள் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கும் அவலநிலை தொடர்கிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். வேடச்சந்தூர் அருகே இரவு நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நாகம்பட்டியில் பாண்டியம்மாள் என்பவர் தன் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது உள்ளே புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் அரிவாளை காட்டி பாண்டியம்மாளை மிரட்டி 2 பவுன் தங்கச்சங்கிலி, 1 பவுன் கம்மல் ஆகியவற்றை பறித்துச் சென்றுள்ளனர். தப்பி ஓடிய கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மகனின் சிகிச்சைக்கு அரசு உதவ வேண்டும் என்று ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதி ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க முறையிட்டனர். ஈரோடு மாவட்டம் மாங்கிரிக்கோம்பையில் கூலி தொழிலாளிகளான ராஜபாணிக்கம் செந்தாமரை தம்பதியின் 15 வயது மகன் தரணி பிரசாந்துக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துவிட்டன. தந்தையின் சிறுநீரகத்தை பொருத்த முடியும் என்றாலும் அதுவும் செயலிழந்து விடாமல் தடுப்பதற்கான சிகிச்சைக்கு 35 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து தரணி பிரசாந்தின் பெற்றோர் அரசு நிதியுதவி கோரியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மாணவி கடத்தப்பட்டதாக பரவிய தகவல் போலியானது என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடத்தப்பட்டு காரிலிருந்து குதித்து தப்பித்ததாக தகவல் பரவியது. ஆனால் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கடத்தல் அல்லது தாக்குதல் எதுவும் நடக்கவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. மாணவி ஏன் இந்த தகவலை பரப்பினார் என்பது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே புகழ்பெற்ற கோயிலில் நடைபெற்ற திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்கள் 1750 மது பாட்டில்களை சோனை கருப்பசாமிக்கு காணிக்கையாக அளித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயில் ஆடி திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக கோயில் வளாகத்தில் உள்ள சோனை கருப்பசாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அப்போது வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் கருப்பருக்கு மது பாட்டில்களை காணிக்கையாக செலுத்தினர். 1750 மது பாட்டில்கள் காணிக்கையாக வந்ததாக இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் கூறினர். மேலும் நேர்ச்சையாக வழங்கிய 43 கிடாக்களும் 26 சேவல்களும் வெளியிடப்பட்டு சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள பேரூர் கிராம அரசு பள்ளி சமையலறையின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்பற்ற இந்த கட்டடத்தை இடித்துவிட்டு தங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான மாற்று இடத்தில் வகுப்புகள் நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை ஏற்காத பெற்றோர் பள்ளி கட்டிடத்தின் நிலையை பார்வையிட ஆட்சியர் வர வேண்டும் என வலியுறுத்தினர். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மாமங்கலம் சந்திப்பில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. சுமார் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் இந்த மேம்பாலத்தின் பணிகள் 90 விழுக்காடு நிறைவடைந்திருப்பதாக ஒப்பந்ததாரர்கள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள இந்த பகுதியில் இந்த மேம்பாலம் விரைவில் திறக்கப்பட்டால் பயண நேரம் குறையும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். ராமநாதபுரம் உச்சிப்புள்ளி அருகே நடந்த சாலை விபத்தில் 1 வயது குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். ராமேஸ்வரம் வடகாடு பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் ஆட்டோவில் சென்றபோது எதிரே வந்த சரக்கு வாகனம் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. 1 வயது குழந்தை தமிழினி எனும் ராணி என்ற பெண்ணும் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மேலும் 3 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சண்முகபுரம் கிராமத்தில் அரசு பேருந்துகள் நிற்பதில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பொதுமக்களுடன் இணைந்து 3 அரசு பேருந்துகளை நிறுத்தி ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆட்சியரின் உத்தரவை மீறி பேருந்துகள் நிற்காததை கண்டித்து அவர் ஓட்டுநர்களை எச்சரித்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே விவசாய தோட்டத்தில் உள்ள 50 அடி ஆழக்கிணற்றில் காட்டெருமை ஒன்று விழுந்து உயிருக்கு போராடி வருகிறது.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறையினர் காட்டெருமையை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிணற்றின் ஆழம் மற்றும் குறுகிய அமைப்பு காரணமாக மீட்புப் பணியில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள சுயமரியாதை திருமண நிலையத்தில் சேலத்தைச் சேர்ந்த பட்டதாரி பெண் இலக்கியாஸ்ரீ தனது காதலரான திருநம்பி கார்த்திகை திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் காதலுக்கு இரு வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டனர்.